ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கும் சகருக்குமே சிம்பிளான லஞ்சும் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளான வேலைனால நான் லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஒரு 3 மணிக்கு மேலே வந்த உடனே வெளியே அந்த கொத்தமல்லி புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி கஸ்டர்ட் மாதிரி காய்ச்சி தான் பழங்கள் போட்டு வச்சுக்க போகிறேன். அதனால் ஒரு 300 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்க வேணாம் பாலில். பால் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி காஞ்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா பொங்கி நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்கான க்ரீம் மாதிரி பதத்துக்கு வரும். அப்படி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இது உங்களுக்கு என்ன பழம் தேவையோ சேர்த்துக்கலாம். ஒரே ஆப்பிள் இல்லைன்னா வாழைப்பழம் இப்படி மாதுளை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலராக தெரியட்டுன்றதுக்காக வீடியோக்காக கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைலாம் போடுறேன். திராட்சை ரொம்ப பெருசாக இருக்கனால கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட மாதுளம்பழமும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து நான் நோன்பு திறக்கிற நேரம் வெளியில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிறலாம். கூடவே பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தில் மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கிறேன். நான் நன்னாரி இன்னும் நோன்பு ஆரம்பிச்சிலேருந்து போடவே இல்லை. அதுக்கு முன்னாடி வீடியோக்காக செஞ்சதோடு சரி. நாளைக்கு கண்டிப்பாக நன்னாரி தான் போட்டுக்கிறணும். இன்றைக்கி மாதுளம்பழம் இருக்குன்றதுக்காக அதை மில்க் ஷேக் போட்டு எடுத்துக்கிறேன். மாதுளம்பழம் மில்க் ஷேக் வீடியோவும் உங்களுக்கு தனியாக நான் அப்லோடு பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி வந்துருச்சு. இன்றைக்கி நான் வடை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு எதுவுமே எண்ணெய் பலகாரம் செய்யலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து நமக்கு வடை வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நாள் செஞ்ச கடல் பாசி இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நோன்பு திறக்க. பக்கத்து வீட்டிலேருந்து வந்த வடை, நோன்பு கஞ்சி, கஸ்டர்டு ஃப்ரூட்ஸ் மிக்ஸு, மாதுளம்பழம் ஜூஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நோன்பு திறந்து முடிச்சுட்டு தொழுதுட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுனாலே பசிக்காது. இது எதுவும் இல்லாட்டினா தான் ஏதாவது டிஃபன் செய்வேன். அதுக்கு மேலே ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இட்லி, தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்குருவோம். இன்றைக்கி எதுவுமே செய்யலை. இதுவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரே மணிக்கு சாப்பாடு ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு ஆக்கிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தா மீன் மேக்கரும் முட்டையும் போட்டு ஒரு கறி குழம்பு கணக்காக ஒரு கிரேவி மாதிரி தான் வச்சுட்டேன் திக்காக. இது கூட பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தக்காளி சோறு ஆக்கிட்டு புதினா துவையலும் தான் வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி சகருக்கு. இன்றைக்கி நான் காய் வாங்க கடைக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தாங்க. என்ன நீங்கள் 1 மாதத்துக்கு காய்கறியே சாப்பிட மாட்டிங்களாமே, ஒரே கறி மீன் தான் சாப்பிடுவீங்களாமே, அப்படி ஏதாவது உங்களுக்கு கட்டாயமா, அப்படி தான் நீங்கள் சாப்பிடணுமா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 4 மணிக்கு எழுந்துச்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்காக நாங்கள் கறி மீன் எடுத்துக்குவோம். அதுக்காக டெய்லி கறி மீன் வாங்குற அளவுக்கு எல்லாருக்குமே வசதி இருக்காது. அப்பப்போ காய்கறியும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். வசதி ஒரு பக்கம் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி சாப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கும் சகருக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.